அக்கா, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. இந்த மாதிரி ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. அவனை காணோன்னு மனு கொடுத்தோம். அப்புறம் ஏற்காடுல இருக்கான்னு சொன்னாங்க. எங்க இருந்தாலும் என் பொழப்ப நான் தான் பார்க்கணும். எங்க இருந்தாலும் புருஷன் எங்கேயோ இருக்கானேன்னு என் பொண்ணை நான் பாத்துக்கிட்டு இருந்தேம்மா. நாங்களும் அப்படி நினைச்சதே ரகுவை மனு கொடுத்து கண்டுபிடிக்க நினைச்சோம். ஆனா ரகுக்கு இந்த நிலைமை வரும்னு நாங்களும் நினைச்சு பார்க்கலக்கா. அப்பா அப்பான்னு அவ கேட்கும் போதெல்லாம் வந்துருவாருன்னு சொல்லி நாளு கடத்திக்கிட்டே இருந்தேன். இப்ப வரவே மாட்டாருன்னு நான் எப்படிம்மா சொல்ல முடியும்? அவன் தப்பானவன் தான், பொம்பளை பொறுக்கிதான். ஆனா அவன் கூட வாழ்ந்து ஒரு பொம்பளை புள்ளிய பெற்றிருக்கேன். அவன் எவ கூட போனாலும் நான் அவ பொண்டாட்டியா தானே வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு வந்துருவான், நாளைக்கு வந்துருவான்னு நம்பிக்கையோட இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு அவன் வரவே மாட்டான்னு சொல்றாங்கம்மா. எந்த படுபாவினே தெரியலையேம்மா. அவனை கொண்டு புதைச்சிட்டாங்களே. ரகுவை கொண்டு புதைக்கிற அளவுக்கு உனக்கு மோட்டிவ் இருக்கு. அதனால ஏன் கொண்டெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ரகுவை எப்போ எப்படி கொண்ட அத மட்டும் நீ வாயில சொல்லிட்டா எல்லார் வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும். சார், ரகு சாக வேண்டி வந்தா ஏற்காடுலயே அவன் என் கையால செத்துருப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். இப்ப அவன் செத்துட்டான். ஆனா ஆனா நான் கொல்லல, அதானே சொல்ல போற? இல்ல சார், என் கையால சாக வேண்டியவனை வேறவனோ கொண்டுட்டானேன்னு வருத்தப்படுறேன்னு சொல்ல வந்தேன். யோ, கேட்டியா? போலீஸ் ஸ்டேஷன்ல அதுவும் ஏன் முன்னாலேயே இப்படி பேசுறானா? இவனுக்கு என்ன திமிரோ தெனாவட்டும் இருக்கணும். தப்பு பண்ணாம நேர்மையா இருக்கிறவனுக்கு மனசுல பயம் இருக்காது. அப்படி பயம் இல்லாதவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு திமிரும் தெனாவட்டும் இருக்கதான் செய்யும். அலாதி அக்கா. ஆனந்தி சார், கம்பெனில இருந்து உங்களை விசாரணை கூட்டிட்டு வந்திருக்காங்களாமே, அன்பங்க? அவரை விசாரிக்கணும்னு உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க சார். இவங்க ரகுவோட மனைவி. ஓ சாரிம்மா, ரகுக்கு இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. நான் உள்ள பேசிட்டு வந்து உங்களை பாக்குறேன். அக்கா, நானும் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீயா உண்மையை ஒத்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது. என் ஸ்டைல விசாரிச்சனா? சார், என்ன சார் பேசுறீங்க? பாதிக்கப்பட்டவ ஆனந்தி. ரகுவை காணும்னு கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே அன்புதான். அவனை கூட்டிட்டு வந்து ரகு மர்டருக்கு நான் தான் காரணம்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் சரியில்லை சார். அதிகாரம் கையில இருக்குன்னு அதிகமா ஆடக்கூடாது. அது யாருக்கும் நல்லதில்ல சார். சும்மா பாதிக்கப்பட்டான்னு பேசாதீங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்கதான் இவங்க ரகுவை துரத்திருக்காங்க. ரகுவை கொலை பண்ண இவனுக்கு மோட்டிவ் இருக்கு. ஏற்காட்டுல நடு ரோட்ல அருவாளோட ரகுவை துரத்திருக்கான். இப்ப கூட என் கையால செத்திருக்க வேண்டியவன் ரகுன்னு என்கிட்டயே சொல்றானே. என்ன சார் பேசுறீங்க? அவர் கோவத்துல ரகுவை துரத்துனது உண்மைதே. அது அவன் செஞ்ச துரோகத்தை பத்தியும் அதுக்கு பின்னால இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கவும் மட்டும்தான். என் கையால சாக வேண்டியவன் சொல்ற துணிச்சல் மட்டும் இல்ல சார். ரகுவை கொண்டிருந்தா அடுத்த நிமிஷமே அவர் உங்ககிட்ட நேரா வந்து நான் தான் கொன்னேன்னு சரணடைஞ்சிருப்பாரு. அந்த துணிச்சல் அவருக்கு இருக்கு சார். எதுக்காகவும் யாருக்காகவும் ஓடி ஒளியறவர் இல்ல சார் என் புருஷன். உண்மையை தெரிஞ்சுக்க மட்டும்தான் எங்களுக்கு ரகு தேவைப்பட்டான். அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சோம் அந்த உசுரை எடுக்கிற அளவுக்கு ஈரம் இல்லாதவங்க இல்ல சார். நாங்க என் புருஷன் அப்படிப்பட்ட ஆளும் இல்ல சார். அன்புதான் ரகுவை கொன்னான்னு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? அப்படி இருந்தா எனக்கு காட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க அன்புவை என்கொயரி பண்ண நாங்க எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டோம். இப்ப அன்பை அனுப்புங்க, நான் கூட்டிட்டு போறேன். அன்பு வா போலாம். சார், அப்படிலாம் அனுப்ப முடியாது சார். பாட்டுக்கு எங்கேயாச்சும் ஓடிட்டானா அப்புறம் மேல இடத்துக்கு யார் சார் பதில் சொல்றது? சார், எங்கேயும் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு இப்பதானே என் பொண்டாட்டி சொன்னா. நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் ஓடி போக? மேல் இடத்துக்கு பதில் சொல்லணும்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு நீங்க கண்டுபிடிங்க. எனக்கும் தெரியணும். ஏன்னா அவன் தான் நிச்சயமா என் ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு காரணமா இருப்பான். அவனுக்காவது நான் இங்கே தான் சார் இருப்பேன். சார், நானும் அந்த ஷூரிட்டி உங்களுக்கு தரேன். அன்பு எங்கேயும் போக மாட்டான். ஜாமீனுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க, நான் கட்டுறேன்.
அனுப்பலாம் சார். அன்பு எங்கேயும் போக மாட்டாரு. நீங்க எப்ப எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் அன்பு வருவான் சார். சரி அனுப்பி விடியா. அன்பு வா. தம்பி, ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் தான் சிபாரிசு எல்லாம். ஆதாரம் மட்டும் என்கிட்ட கிடைச்சிருச்சு, உன் கம்பெனி முதலாளி இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. போ ஓ அக்கா, ரகு தப்பு பண்ணியிருக்கான். அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா அவன் உயிருக்கு ஆபத்து வரணும்னு நாங்க நினைக்கலக்கா. இருந்த வரைக்கும் அவனும் நிம்மதி இல்லாம எனக்கும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு போயிட்டான். இப்ப அவன் சாவலே நிம்மதி இல்லாம போயிட்டானே. என்னையும் என் பொண்ணையும் அனாதையா விட்டுட்டு போயிட்டானே. இல்லம்மா, அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கும் உங்க பொண்ணோட ஃபியூச்சருக்கும் என்ன செய்யணுமோ அதை நிச்சயமா நானும் அன்பும் செய்யறோம். தைரியமா இருங்க. அக்கா, உங்க மனசுல ரகு மேல கோவமும் வருத்தமும் இருந்தாலும் அதை தாண்டி பாசமும் இருக்கு. இந்த இழப்புக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. மகேஷ் சார் சொன்ன மாதிரி நிச்சயமா உதவி செய்வாரு. நீங்க பயப்படாம தைரியமா இருங்கக்கா. அக்கா, ரகு எப்ப கொண்டு வருவாங்கன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இன்னும் ஒன்னும் சொல்லல. அது கேட்கதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு பக்கத்து வீட்டுல பாத்துக்க சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்கம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க பொண்ணோட படிப்பு, மாசம் மாசம் உங்க தேவையான செலவுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்க பணத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். கம்பெனி உங்களுக்கு மொத்த கேரும் கொடுக்கும். தைரியமா இருங்க. நீங்க தைரியமா இருக்கக்கா. நாங்க எல்லாரும் இருக்கோம். நாங்க கிளம்ப வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம். உங்களுக்கு எப்ப என்ன உதவினாலும் எங்களை தயங்காம கேளுங்க, நாங்க செய்யறோம்க்கா. தைரியமா இருங்க. அன்பு வாங்க சார். வரோம்க்கா, பாத்துக்கோங்க. இங்க பாருமா, அவங்க பேசுனதெல்லாம் நம்பாத. அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் அவங்க உனக்கு செய்யற உதவி இல்ல, அவங்க உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம். என்ன பாக்குற? உன் புருஷனை கொன்னு புதைச்சதே அன்புதான். இல்ல என்ன திமிரா பேசணும் தெரியுமா? இங்க வந்து உங்ககிட்ட நிலவு மாதிரி நாடகம் மட்டும் போறான். யார நம்பினாலும் இப்ப போறானுங்களே, அவனுங்களை மட்டும் நம்பாத. அந்த அன்பு மேல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அவனை உள்ள தள்ளி போலீஸ் ஸ்டேஷன்ல உரிச்சா உண்மை தன்னால வெளியே வரும். ஐயா, என் புருஷன் இறந்தது எனக்கு பெரிய நஷ்டம் தான், பெரிய இழப்பு தான். ஆனா அவன் ஒன்னும் உத்தமன் கிடையாது, யோகியம் கிடையாது.